இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்ட்டான நல்ல சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கம்மா, நான் வந்து 1/2 கிலோ இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். இடியாப்பம் மாவுனா இது வெறும் பச்சரிசி மாவு தான், நான் வீட்டிலே ரெடி பண்ணது. அதாவது பச்சரிசி அரைச்சின்னு வந்துட்டு நான் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்துடணும். நீங்கள் கடையில் ரெடிமேட் மாவாக வாங்குறதுன்னா வறுக்க வேண்டியதே இல்லை, அப்படியே செய்யலாம். பாருங்கம்மா, மாவில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுமா. எந்த அளவுக்கு கொதிக்குதோ அப்போ தான் வந்து இடியாப்பம் நல்லா வரும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு கையில் பிசைய முடியாதுமா, இந்த மாதிரி கரண்டி வச்சு பிசைஞ்சிக்குங்க. முதல் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் வரும். நம்ம கை வச்சு பிசைஞ்சும் போது தான் நல்லா சாஃப்டாகும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. டக்குன்னு தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்குங்க. இந்த அளவுக்கு நிறுத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கணும். கையில் எண்ணெய் தொட்டுக்குங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடுங்க. நல்லா கையில் எண்ணெய் தொட்டுருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இடியாப்பம் குழாயில் போடும் போது இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு வந்து நல்லா வரும். பாருங்கம்மா, இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிடுங்க. நம்மக்கிட்ட வந்து முறுக்கு அச்சே இருக்குமா, அதில் வந்து இது ஒரு பிளேட் இருக்கும். இந்த மாதிரி அந்த பிளேட் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்கள்கிட்ட இடியாப்பம் குழா இருந்தாலும் இடியாப்பம் குழாவில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எண்ணெய் தேய்ச்சிடுங்க. அதே மாதிரி இதுலேயும் எண்ணெய் தேய்ச்சிடுங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்துங்கம்மா. ரொம்ப வழி எடுக்காதீங்க. இந்த அளவுக்கு பாருங்கம்மா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம இட்லி ஊற்றுற குழியிலே ஒரு குழியிலையும் நீங்கள் பிழிஞ்சிக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சிடுங்க. இந்த மாதிரி எல்லா தட்டுலையும் பிழிஞ்சு வச்சுங்கம்மா. பாருங்கம்மா, உங்ககிட்ட இடியாப்ப தட்டு இருந்தால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிடுங்க. உங்களுக்கு வந்து குட்டி குட்டி பீஸாக போடணுன்னாலும் போடலாம், இல்லை ஒரே பீஸாக போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம். நான் வந்து ஒரே பீஸாக போடுறேன். இப்படி பிழிஞ்சிடுங்க. பாருங்கம்மா, இட்லி தட்டில் ஊற்றுனது இதை வச்சுருக்கோம். அதே மாதிரி இடியாப்பம் தட்டில் ஊற்றுனதும் வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடலாமா. இப்போ வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். இது வந்து 10 நிமிஷம் இருக்கணும் கூட அவசியம் இல்லை, ஒரு 8 நிமிஷம் இருந்தாலே கூட போதும். பாருங்கம்மா, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கம்மா, ஆறிடுச்சு. எப்பயுமே வந்து ஆறின பிற்பாடு தான் நம்ம எடுக்கணும், அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். அவ்வளோதாம்மா, ரொம்ப சூப்பரான இடியாப்பம் ரெடி.